மக்களே, இதை கொஞ்சம் கேளுங்கள். அரசாங்கம் நம்மை வேலை வாங்கும் போது கூட வலிக்காது. ஆனால் கடும் வேலை வாங்கிட்டு சரியான ஊதியம் தரவில்லை என்றால் அந்த நாளும் சரி இந்த நாளும் சரி அவர்கள் செய்வது நியாயம் என்ற போது நமக்கு வலிக்கும் ஒரு வலி, அதுதான் நமக்கு பெரிய வலி. என்னதான் நாம் ஓடி ஓடி உழைத்தாலும் நம் சுயநல அரசாங்கம் நம்மை பார்த்து கேட்கும் ஒரே கேள்வி, நீ என்ன பெருசா செஞ்சுட்டே என்பதை. நம் அரசாங்க புத்தி ரெண்டே விதம். ஒன்று, தேவை என்றால் தேன் மாதிரி வேலை வாங்குவார்கள், தேவை என்றால் தேன் மாதிரி வேலை வாங்குவார்கள், தேவை இல்லை என்றால் தேன் மாதிரி கொட்டுவார்கள். கொத்தடிமை வேலை என்பது இதுதானா? கொத்தடிமை வேலை என்பது இதுதானா? பெண்களை இப்படி கேவலைப்படுத்தலாமா? உன் நாட்டில் பெண்களை இப்படி காத்து கிடப்பது அசிங்கம் இல்லையா? முதல்வரே, பெண்களை இப்படி கேவலப்படுத்தலாமா? உன் நாட்டில் பெண்கள் இப்படி காத்து கிடப்பது அசிங்கம் இல்லையா? இரக்கமில்லாத மகனே, இறங்கி வா. இன்று உன் பதில்தான் நாளை உன் தலைமுறைக்கும் காக்கும். இரக்கமில்லாத மகனே, முதல்வரே இறங்கி வா. இன்று உன் பதில்தான் நாளை உன் தலைமுறையை காக்கும். நீ என்ன கொண்டு வந்தாய் போகும்போது நீ கொண்டு செல்வதற்கு? நீ என்ன கொண்டு வந்தாய் போகும்போது நீ கொண்டு செல்வதற்கு? உன்னிடம் உள்ளதை உழைத்தவருக்கு வாரி வழங்கிடு. இன்று உன்னிடம் உள்ளதை உழைத்தவர்களுக்கு வாரி வழங்கிடு. வள்ளலாக இரு. 100 நாள் வேலை செய்பவர்களே போதும் என்று நினைத்து விட்டாயா? 100 நாள் வேலை செய்பவர்களே போதும் என்று நினைத்து விட்டாயா? அவர்கள் இன்று வந்தவர்கள், அவர்கள் இன்று வந்தவர்கள். நாங்கள் உன் தாய் தந்தை முதல் உறவு. நாங்கள் சத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடியில் இருப்பவர்கள் அனைவரும் 1982 முதல் இன்றைய 2026 வரை நாங்கள் தான் உன் தாய் தந்தை முதல் உறவு. சத்துணவு ஊழியர்கள் தான் உயர்வு என்று அரையூரில் விட்ட அரசாங்கமே இன்று ஏன் எங்களை மறந்து விட்டார்? சத்துணவு ஊழியர் தான் எங்கள் உயர்வு என்று அரைக்கூறில் விடுத்த அரசாங்கமே இன்று ஏன் எங்களை மறந்துவிட்டாய்? நினைத்துப்பார், நன்றாக யோசித்துப்பார். அரசாங்கமே, நீ என்ன எங்களை அரசு ஊழியர் ஆக்கினீரா? சம்பள உயர்வு கொடுத்தாயா? ஓய்வூதியத்தை ஒழுங்காக கொடுத்தாயா? வெட்கம். இந்த அரசாங்கத்தை நினைக்கக்கூடிய அசிங்கம். நினைத்துப்பார், நன்றாக யோசித்துப்பார். அரசாங்கமே, நீ என்ன எங்களை அரசு ஊழியர் ஆக்கினீரா? சம்பள உயர்வு கொடுத்தாயா? ஓய்வூதியத்தை ஒழுங்காக கொடுத்தாயா? வெட்கம். இந்த அரசாங்கத்தை நினைத்து பார்க்கவே வெட்கம், அசிங்கம். இறங்கி வா முதல்வரே. இங்க அன்பு சகோதரிகளா இரவும் பகலுமாக 16 நாட்களாக அமர்ந்து சாப்பிடாம கூட எழுந்து போக கூட விடாம இங்க எத்தனை பேர் இதுல உடல் நலிவோடு இருக்கிறாங்க, எத்தனை பேர் மயக்கத்தோடு இருக்கிறாங்க, எத்தனை பேர் பசி மயக்கத்தோடும் பிபி சுகர் வந்தவங்க அனைத்தும் இங்க உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்காக நீ மனநிலை வரணும். இந்த மக்களுக்கு நல்லது செய்வோம். நாங்கள் போராடி கேட்டுட்டோம். எனக்கு பொருள் கிடைக்கவில்லை கூட பரவாயில்ல. அதுக்கு 2 ரூபாய் நாங்கள் வேலை செய்தோம். இந்த இருக்கிற வேலைவாசிகள் நீங்க அது மாதிரி இருக்க முடியுமா? கொஞ்சம் நன்றாக யோசித்து பார்த்து சீக்கிரமாக செயல்பட்டு வாருங்கள். முதல்வரே, நன்றி, வணக்கம்.